இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, காமசூத்ராவுல த்ரிஷா அத்துப்படி. அந்த விஷயத்துல விஜய் வீக்னஸ். கண்டிப்பா அவ அத காட்டி தான் மயக்கியிருப்பான்னு ஒரு பிரபலம் சொன்னது தான் இப்ப சோசியல் மீடியா முழுக்க முழுக்க வைரல் ஆகிக்கிட்டு இருக்குங்க. அது யாரு என்னங்கிறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த வீடியோவில் வியூ ப்ராடக்ட்னு வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர் வந்து பர்சன்டேஜில் போட்டிருப்பாங்க. 80% 90%ன்னு. ரொம்ப அத்தியாவசியமாக தேவைன்னா மட்டும் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக அது யார் என்ன சொன்னாங்கிற அந்த சமாச்சாரத்தை வந்து பார்ப்போம். கடந்த சில நாட்களாகவே முழுக்க முழுக்க எங்கே திரும்பினாலும் ஒரு பேர் வந்து அடிபடுது. அது ஃபர்ஸ்ட் நம்ம விஜய். அதுக்கப்புறமும் இப்ப ரீசெண்டா அடிபட்டுக்கிட்டு இருக்கிற பேரு த்ரிஷா. ஏன் விஜய், த்ரிஷா இவங்களோட 2 பேர் வந்து அடிபடுதுன்னா, இத ஒரு எலக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாவும் வந்து பார்த்தோன்னா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சில நடுநிலையாளர்கள் சொல்லியிருப்பாங்க. அதுல குறிப்பா பின்னணி பாடகி சுசித்ரா வந்து சொல்லும்போது, அவங்க சில பகிரங்கமான உண்மைய சொல்றாங்க. த்ரிஷா வந்து பார்த்தேன்னா, அந்த அளவுக்கு முதல்ல ஒர்த்து கிடையாது. அவ ரொம்ப கலீஜு. 4 வார்த்தை அவளுக்கு நல்லா இங்கிலீஷ்ல கூட வந்து பேசத் தெரியாது. ஆனா, எத காட்டி அவன் மயக்குனான்னு தெரியல. விஜய் இவ்வளவு தூரம் காஜியா இருப்பான்னு நெனச்சு பார்க்கல. காஞ்சு போய் வந்து கிடக்குறான். அவ கிழவி போயும் போயும் த்ரிஷாட்ட வந்து பார்த்தன்னா வந்து என்ன இருக்கு? அப்படின்னு புடிச்சு கிளி கிளின்னு கிழிக்க ஆரம்பிக்க, அதுக்கு கீழ கமெண்ட் வந்து போடக்கூடியவங்க, த்ரிஷாவுக்கு நீ கூட எவ்வளவோ பரவால்ல. விஜய்க்கு ரொம்ப மட்டமான டேஸ்ட்டு அப்படின்னு ஒரு பக்கம் வந்து பார்த்தன்னா போட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து என்ன ஒண்ணா, பைல்வான் ரங்கநாதன் மாரி வந்து ஆட்கள் வந்து, இந்த ருசி கண்ட பூனைன்னு வந்து ஒண்ணு இருக்கும். காமசூத்ரா இந்த மாரி விஷயத்துல எல்லாம் த்ரிஷா வந்து பார்த்தன்னா ரொம்ப அத்துப்படி. அதாவது ஒரு ஆம்பளையோட வீக்னஸ் என்னன்னு வந்து பார்த்தன்னா தெரிஞ்சு, எத காட்டுனா வந்து விழுவானோ, அத த்ரிஷா வந்து பார்த்தன்னா விஜய் கிட்ட வந்து காட்ட, விஜய பத்தின ஏ டூ இஜட் எல்லா வீக்னஸ் வந்து பார்த்தன்னா இவளுக்கு தெரிஞ்சு வைக்க, ஏற்கனவே விஜய் வந்து கொஞ்சம் மன விரக்தியில வந்து பார்த்தன்னா வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையினால, அணில் கடிச்ச கொய்யாப்பழம் எப்பயுமே வந்து பார்த்தோன்னா ருசிக்கும்னு, விஜய் வந்து என்ன பண்ணிட்டாப்ல, த்ரிஷா காட்டுனத காட்டுனோனே, அவரும் வந்து பார்த்தோன்னா மயங்கிட்டாரு அப்படின்னு பயில்வான் ரங்கநாதனும் ரொம்ப பகிரங்கமா வந்து பார்த்தோன்னா வந்து சொல்ல ஆரம்பிச்சிருந்தாருங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, ஏற்கனவே ஏஜிஎஸ் கல்யாணத்துக்கு த்ரிஷாவும், விஜயும் வந்து ஒண்ணா போனது பயங்கர வைரல் ஆகி பேசுபொருளா வந்து மாறி, அதுதான் வந்து பார்த்தோன்னா சங்கீதாவ வந்து ட்ரிகர் பண்ணி, அடுத்து வந்து இடைக்கால மனுவ போட்டு நான் அந்த வீட்டுக்குள்ள வந்து நுழைவேன். என்னைய வரவிடாம வந்து விஜய் தடுக்கிறாரு அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்ப என்ன ஒண்ணுன்னா, அட்லியோட பொண்டாட்டிக்கு வந்து வளைகாப்பு. எங்க மும்பைல வந்து நடக்குது. அதுக்கு முதல்ல வந்து விஜய் வந்து கிளம்பி போக, அடுத்து பின்னாடியே த்ரிஷா வந்து வர, இங்கேயும் சொல்லி வச்சது மாரி சேம் வந்து ஒரே மாரியான காஸ்டியூம் வந்து போட, அதுவும் மறுபடியும் சோசியல் மீடியாவுல எல்லாம் வந்து வைரல் ஆக, இப்ப எல்லாரும் என்ன கேட்க ஆரம்பிக்கிறான்னா, எலக்ஷன் வந்துருச்சு. எலக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலருந்து அந்தந்த தலைவர்கள் எல்லாருமே வந்து இறங்கி தெரு தெருவா வந்து பிரச்சாரம் போறது, வைக்கிறது, வேலை பார்க்கறது, அரசியல் பணி, கட்சி பணி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காய்ங்க. ஆனா, நீங்க ஒரு இடத்துக்கு கூட வந்து வராம, இது ஒவ்வொருத்திக்கும் வந்து வளைகாப்பு வீட்டுக்கு, அட்லி பொண்டாட்டி வந்து வளைகாப்பு வீட்டுக்கு, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கீர்த்தி சுரேஷோட கல்யாணம், தலப்பொங்கலு, அது இதுன்னு வந்து போயிட்டுருக்கே. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல தலைவனுக்கு வந்து அழகா? கரூர்ல இருக்கக்கூடிய மக்கள வந்து நின்னு வந்து பார்க்க முடியல. அன்னைக்கு பிரச்சனை நடந்தோனே வந்து பார்த்தோன்னா, எஸ்கேப் ஆயாச்சு. ஆனா தனி ஃப்ளைட் வந்து புடிச்சு ரூ. 20,00,000 வந்து பார்த்தோன்னா, செலவு பண்ணி கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு மட்டும் வந்து போக முடியுதுன்னு, எல்லாரும் ஒரு பக்கம் வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. காட்டுன்னு வந்து பார்த்தோன்னா, விஜய வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் பாடகி சுசித்ரா வந்து, "த்ரிஷா நீ நெனைக்கிறது மாரிலாம் வந்து கிடையாது. ஒர்த்தே கிடையாது. நாளைக்கு உன்ன விட பெட்டரா இன்னொருத்தன் கிடைச்சுனா, உன்ன கழட்டி விட்டுட்டு வந்து போய்க்கிட்டே இருக்கா. ஆனா, இனி அவ என்ன ட்ரை பண்ணாலும் அது வந்து நடக்காது. ஏன்னா, இப்ப அவ வந்து கிழவி ஆயிட்டா. அவளுக்கு வயசாயிடுச்சு. 42, 43 வயசாயிடுச்சு. உன்ன விட நல்ல இளிச்சவாயன் யாரும் வந்து கிடைக்க மாட்டேங்கிறதுக்காகத்தான், உனக்கு வந்து பிட்ட போட்டு வச்சிருக்கா." அப்படின்னு சராமாரியான விமர்சனங்கள் வந்துகிட்டே தாங்க இருக்கு. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.